கடவுளுடைய வசனம் சொல்கிறபடி நீங்கள் செய்யப்போகும் பயபக்தியான வாக்குறுதிகளை மாறாமல் பாதுகாத்து அதில் கற்போருக்கு அருள் புரிவார். உங்கள் வீட்டை சமாதானத்தில் ஸ்தாபிப்பார். ஜான் ஜேக்கப், நீர் கடவுளின் நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த பெண்ணோடு ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீ உயிரோடு இருக்கும் அளவும் துரர்முகம் பாராமல் இவருக்கே கணவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? அப்படியே வாக்கு கொடுக்கிறேன். நிஷாந்தி, நீர் கடவுளின் நியமத்தின்படி பரிசுத்த விவாக நிலைமையில் இந்த ஆணோடு ஒருமித்து வாழ இவரை உமக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் சுகவீனத்திலும் இவரை நேசித்து தேற்றி கனப்படுத்தி காப்பாற்றி நீ உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறீரா? அப்படியே வாக்கு கொடுக்கிறேன். இந்த பெண்ணை இந்த ஆணுக்கு விவாகம் செய்ய கொடுக்கிறவர் யார்? ஜான் ஜேக்கப் ஆகிய நான், நிஷாந்தி ஆகிய உன்னை எனது மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் தேவனுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். நிஷாந்தி ஆகிய நான், ஜான் ஜேக்கப் ஆகிய உன்னை எனது கணவனாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் கடவுளுடைய பரிசுத்த நியமத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும்
உமக்கு வாக்கு கொடுக்கிறேன். ஆவிக்குரிய உள்ளான கர்த்தருடைய கிருபையை புறம்பாக காட்டுகிறதுமான அடையாளமாய் இருக்கிறது. இந்த வேளையிலே நாம் திருமாங்கல்யத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கின்ற வேளையிலே ஜெப நிலையில் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளில் 2வது பாடல் புத்தி கேட்டாத அன்பின் வாரீர் பாரும் என்ற பாடலை நாம் யாவரும் ஜெப நிலையிலே பாடுகிறோம். மணமக்கள் முழங்காற்படியிட்டுக் கொள்ளலாம். ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் இதை அணிந்து கொள்பவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்து இருக்கவும் இந்த தாலியையும் இதை அணிந்து கொள்ளுகிற மணமகளையும் இதை அளிக்கிற மணமகனையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். சபையார் யாவரும் எழுந்து நிற்பதற்கு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
ஜான் ஜேக்கப்பும் நிஷாந்தின் பரிசுத்த நிலைமையை ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சன்னதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து தங்களுடைய உறுதிக்கு அடையாளமாக திருமாங்கல்யத்தை தரித்து கைப்பிடித்து தெரியப்படுத்தும்படினாலே இவர்கள் தேவனின் நியமப்படியும் இந்திய அரசாங்க சட்டப்படியும் கணவன் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகையால் தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவரும் பிரிக்காதிருக்க கடவுள். ஆமென். இந்த மாலை அடையாளம் தொடர்ச்சியாகவும் மணமகள் தெரிந்து கொண்டதினாலே தமிழ்மொழி செய்த உடன்படிக்கை உறுதியாக கைக்கொண்டு நிறைவேற்றி எப்போதும் பூரணமும் சமாதானம் உள்ளவர்களாய் ஒருமித்து வாழ்ந்து உமது கட்டளைகள் நடக்க இவர்களே உமது ஆசீர்வாதத்தை பொழிவது. இவர்களை ஒருவர் நேசித்து நலப்படுத்தி காப்பாற்றி இவர்களுடைய வீடு ஆசீர்வாதமுள்ள அடைக்கலமாயும் சமாதானம் ஏற்படமாகவும் இருக்க உண்மையிலும் பொறுமையிலும் ஞானத்திலும் தேவபக்தியிலும் ஜீவிக்குவர். இவர்களுடைய கிருபையாய் நடவடிக்கைகள் மூலம் இவர்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கடவுளாகிய பிதா, கடவுளாகிய குமாரன், கடவுளாகிய பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவுள். கர்த்தர் திருமை போன்று உங்களை இரக்கமாய் கண்ணோக்க கடவுள். நீங்கள் மறுமையில் நித்திய ஜீவனை கர்த்தர் உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலும் திருமையினாலும் நிரப்ப கடவுள். ஆமென். புதுமண தம்பதி ஜான் ஜேக்கப்பை திருச்சபையின் சார்பிலே அன்போடு வாழ்த்துகிறோம். Congratulations. You are so happy and we are very very glad for you. ஆண்டவர் இந்த நாளை உங்களுடைய வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை ஜெபிக்கிறோம். நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கணும். இட்ஸ் ஆல் ஓவர். ஸோ அருமையான பெற்றோர், எத்தனை வருடங்களாக உங்களுடைய பிள்ளைகளுக்கென்று பிரயாசத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவாக ஜெபித்திருக்கிறீர்கள். இங்கு இருக்கிற உறவினர்கள் நாம் பார்க்கும்போது நல்லதொரு இல்லற வாழ்க்கை இவர்களுக்கு அமைய வேண்டும் என்று சொல்லி மிக அதிகமாக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். தமிழ் திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகிறோம். உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே ஆண்டவர் மகிமைப்படுவாராக என்று
வாழ்க்கையிலே தலைமுறை தலைமுறையாக கொடுப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது. அதை பார்க்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். மேபி இன்னும் சில மாதங்கள் கழித்து, சில வருடங்கள் கழித்து, அல்லது அநேக வருடங்கள் கழித்து மற்றவர்கள் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் இவங்க, ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று உங்களை சொல்வார்கள். இந்த நாள்ல சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய இல்லற வாழ்க்கையின் தலைவராகவே நீங்க வாங்க ஆண்டவரே, உம்மை மாத்திரமே பற்றி கொள்ளுகிறோம், நீர் எங்களுடைய வாழ்க்கையில மகிமைப்படுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் இந்த நாளிலே ஜான் ஜேக்கப்க்கு ஏற்ற துணையாக நிஷாந்தியை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே நாங்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஊழியர்களாக, பெற்றோராக, உறவினர்களாக, நண்பர்களாக, விசுவாச குடும்பத்தாராக இவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உன்னை பரிசுத்த ஜாதியாக நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் இன்றைய தினத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்திலே கரம் பற்றி ஆரம்பிக்கிற இவருடைய வாழ்க்கை, ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தகப்பனே, நீரல்லவோ இவர்களை இணைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர்தாமே இவர்களை முற்றமுடிய ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் கருவிகளாய் நீர் இவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஏற்ற காலத்திலே புத்திர பாக்கியத்தையும் தந்து நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களின் மூலம் அநேகர் தேவனுடைய மகிமையை காண கர்த்ததாமை உதவி செய்தள்ளும். உமது கிருபைக்கும் பராமரிப்புக்கும் இவர்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலே மணமக்கள் தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்கின்ற நேரத்தில் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் தாளில் கடைசி பக்கத்தில் இருக்கிற 2 பாடல்களை நம்ம பாடுகிறோம். முதலாவதாக ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலும், அதைத் தொடர்ந்து மங்களம் செழிக்க கிருபை அருளும் என்ற பாடலை பாடுகிறோம். Nisa
நிலையான உங்களுடைய கிருபையை ஒளிபெறுவதற்காக இந்த சகோதரின் சார்ந்தை ஏற்ற வேலையை மனவர்களாக கொண்டு வருவதற்கு இது அற்புதமான வேலை. எங்கள் எல்லாருடைய கண்களுக்கும் ஆச்சரியமான காரியங்களை செய்தவர். அடுத்த இரு குடும்பத்தாலும் இவர்கள் மூலமாக இணைக்கப்பட்டதற்காக மனுக்குலத்தை உருவாக்குவதன் நோக்கம் இவர்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காகவும் அடுத்த இவர்கள் இனி வெவ்வேறு மனிதர்களாக அல்ல, ஒரே மாம்சமாக ஒரே அனுகிரகத்தை பெற்றவர்களாக ஒரே திருமையில் நடப்பவர்களாக வாழ்வர்களாக இருந்தபடி வழிநடத்துவார்கள் நினைத்து நாங்கள் குடிக்கிறோம், சோதரிக்கிறோம். இது அருமையான பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய கண்ணீரை அறிவித்து அவர்களுடைய ஏகங்களை அறிந்திருக்கிறேன். மேலாக ஏற்ற துணையை ஒருவருக்கு ஒருவரை கொடுத்திருக்கிறேன். ஆகையால் நன்றியுடைய எதிர்ப்போடு கூட நாங்கள் யாரும் உமக்கு புதிய சோதனைகளை ஏற்றெடுத்து இவர்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான இல்லற வாழ்விலே தேவனுக்காக கூட இருந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து அதுவே நம்மை வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளிலே அதுவே பிள்ளைகளுக்கு எப்போது உறுதுணையாக இருக்கிறாங்க. உட்படுகிற ஆகாரம், அவர் குடிக்கிற தண்ணீர், அவர்கள் அனுபவிக்கிற செல்கிற இடங்கள் எல்லா இடங்களிலும் உங்கள் திருமை நிறைந்திருக்கிறார். ஆகையால் ஊழியக்காரர்களாக நாங்கள் இவர்கள் உமது நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும். உமது ஆசீர்வாதம் தங்கியில் இருக்கிறார். தொடர்ந்து நீரே மகிழ்ப்படும். இவர் கட்டுகிற இல்லற வாழ்வில் அனைத்து நன்மைகளிலும் குழந்தைகளிலும் செல்வத்திலும் மற்றவர்களின் நன்மையிலும் நீ கொடுத்து வாரி வழங்கி இவர்களுக்கு என்னென்றும் அதுவே தகவலாக வழிநடத்தும்படியாக ஸ்தோத்திரம். எல்லா ஆசையும் கனமும் பலமையும் மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ஆண்டவரும் கட்சியுமாக இயேசு கிறிஸ்துவுடன் ஜெபிக்கிறோம் நல்ல தகவலே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசப்படுத்தி உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் இருக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் என்றென்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே உங்களுக்கு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான் ஜேக்கபை மீண்டுமாக அறிமுகப்படுத்துகிறேன். ஆண்டவர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சிரிப்பு தான் வீடியோ தான் ஓடிட்டு இருக்குது.